ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2-3 நாளாகவே நான் யூடியூப்பில் பார்க்குற விஷயந்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு பார்த்திங்கன்னா, சிம்ம ராசிக்கு அப்படி இப்படி ராஜயோகம் தொட்டதெல்லாம் தொடங்கும், பட்ட கஷ்டமெல்லாம் போய் வசதியான வாழ்க்கை வாழ போகிறீங்க, இனி எல்லாமே ஜெயமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்புறதுன்னு தெரியல, சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா தெரியல. இதே மாதிரி தான் போன வருஷமும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே மாறல, இன்னும் கஷ்டம் அதிகமாக தான் ஆயிருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நடக்குதோ அது அப்படியே நடந்துட்டு போட்டோம். இந்த ராசி இதெல்லாம் நம்ம சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை மண்டியில் ஏற்றிக்கிட்டு இருந்தோம்னா நடக்காது. கடவுள் விட்ட வழி, என்ன நடக்கிறதோ அதை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதே போல் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நியூ இயர் அன்றைக்கி தான் எங்கள் அப்பா இறந்தார். எங்கள் அப்பா இறந்து 9 வருடங்கள் தொடங்குகிறது. 8 வருடம் முடிந்து 9 வருடங்கள் தொடங்குகிறது. அதனால் எனக்கு அப்பான்னு சொன்னாலே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். எல்லாருக்கும் அப்பானாவே ஸ்பெஷல் தானங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்குது, நான் சொல்ல வார்த்தையே இல்லை. எங்களை விட்டு எங்கள் அப்பா பிரிஞ்சு 8 வருடம் கடந்து விட்டது. 9 வருடங்கள் ஆரம்பமாகிவிட்டது. இந்த நாட்கள் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. எங்கள் அப்பாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொரு நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலையும் எங்கள் அப்பா இல்லாமல் நாங்கள் அனுபவிக்கிற கஷ்டம் சொல்லி புரிய வைக்க முடியாது யாருக்குமே. அது அவ்வளோ பெரிய வலி. என்ன செய்கிறது? போனவங்க திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வரவ போகிறாங்க இல்லையா? ஆனால் கட்டாயம் ஒன்று மட்டும் தெரியும், எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு இருக்குது இல்லைங்களா? முதல் கடவுளே அப்பா அம்மா தாங்க. அதே போல் எனக்கு எல்லாமே என் அப்பா தான். என் அப்பா இல்லாமல் 8 வருஷம் எப்படி நான் கடந்தேன், எப்படி இருக்கேன், அதெல்லாம் ஒரு மேஜிக்கல். ஏன்னா என் அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பிடிக்கும் என் அப்பானா எனக்கு. இந்த வருஷம் கேக் கட் பண்ணோம். ஏன்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? நம்மளோட கஷ்டம் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்காக கேக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டாடணும். அதே போல் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. புத்தாண்டு அன்றைக்கி தான் எங்கள் அப்பாவோட பிறந்தநாளும் கூட. பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சும்மாவே, நாம் பிறக்கும்போதே நம்மளோட இறப்பு அந்த டேட்டும் கடவுள் நமக்கு குறித்து வச்சுடுவாருன்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பாக நான் எங்கள் அப்பா விஷயத்தில் அதை நான் நம்புகிறேன். அதே டேட் அப்போ தான் எங்கள் அப்பாவும் பிறந்த டேட்லேயே எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு ஷார்ப்பாக 12 மணிக்கு வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆம்புலன்ஸில் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு எங்கள் ஊருக்கு வர அந்த மறக்க முடியாத ஒரு துயரமான அந்த ஒரு நிகழ்வுகளை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் சாகிற வரைக்கும் அதை மறக்க முடியாதுங்க. அந்த ஒரு எதிர்பார்க்கல எங்கள் அப்பாவை நாங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் பார்ப்போம்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் நான் அப்படி தான் ஆம்புலன்ஸ் எங்கே பார்த்தாலும் அது உள்ளே இருக்கிறவங்க கடவுளே எப்படியாவது அவங்க சரியாயிடணும் குணமாயிடணும்னு தான் வேண்டிப்பேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எங்கே பார்த்தாலுமே நான் ஒரு நிமிஷம் என்னோடய அப்பாக்கிட்ட வேண்டிப்பேன். அதுக்குள்ளே இருக்கிற பெரியவங்களா சின்னவங்களா வயசானவங்களா யாராக இருந்தாலும் அது உள்ளே இருக்கிறவங்க நல்ல முறையாக உயிர் பயிற்சி அவங்க குடும்பத்துக்காக திரும்பி வரணும்னு நான் வேண்டிப்பேன். ஓகேங்க. நோயர் அன்னைக்கு பசங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக எங்கள் அப்பாவோட பிறந்த நாள் கொண்டாடிட்டேன். அதே போல் அப்பாவுக்காக ஒரு பாட்டு ஒன்று நான் பாடுறேன்ல. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பு தந்தை அன்பின் பின்னே தகப்பன் கண்ணீரை கண்டோர் இல்லை. ஆமாங்க, எங்கள் அப்பா அழுது நான் ஒரு நாள் பார்த்ததே கிடையாது. அதே போல் எங்கள் அப்பா அழுகுறாங்கன்னா அது எனக்காக மட்டுமே இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு சின்ன தலைவலி ஜுரம் உடம்புக்கு முடியல அப்படி எந்த ஒரு பிரச்சனையாலும் எங்கள் அப்பா அழுதுடுவாங்க. எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் என்னோடய வலியை பெருசாக காமிச்சிக்க மாட்டேன். இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு ஒரு சின்ன வலியை கூட தாங்க மாட்டாங்க, அழுதுடுவாங்க. எதுக்காகவும் எங்கள் தாத்தா செத்தப்போ கூட எங்கள் அப்பா அழுதது பார்த்ததில்ல. எங்கள் அப்பாவுக்கு நான் தான் உலகங்க. எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாமே நான் தான் இனி அப்படின்னு எங்கள் அப்பா என் மேலே உயிராக இருந்து பாசம் அன்பு எல்லாமே வச்சு என்னை அப்படி பொத்தி எங்கள் அப்பா என்னை வளர்த்தாங்க. அந்த நினைவுகளெல்லாம் என் மனசில் இருக்குது. எங்கள் அப்பா என்னை விட்டு போகலாம், அந்த கடவுளை எங்கள் அப்பாவை எனக்கிட்டேருந்து பிரிச்சுக்கலாம். ஆனால் எங்கள் அப்பாவோட அந்த நினைவுகளை பிரிக்கவும் முடியாது. நான் சாகிற வரைக்கும் எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசி உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. ஏதோ இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அன்பை எல்லாருக்கும் கொடுங்க. கஷ்டம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு காணாமல் போயிடும். நம்பிக்கையோடு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே போங்க. நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் நல்ல நாள் வரும். கடவுள்கிட்ட நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இருப்போம். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த புது வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டாங்க, நாம் யாருன்றது நமக்கு தெரிஞ்சால் போதும் இல்லைங்களா? மற்றவங்களுக்காக நாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் இப்படி தான்ன்றது நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுவும் உண்மையான உறவுகளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். நாம் இப்படி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவோட எமோஷனல் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தேன், அதுக்கு சாரி. ஐ மிஸ் யூ அப்பா, ஐ லவ் யூ அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.